கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எழுதுறீங்களே, சேட்டை தானே அதெல்லாம்? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவா, கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்தா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா, சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாரத்தா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா, பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரத்தா? அப்போ நடைமுறையில இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டாந்து அதிகாரப்பூர்வமான ட்விட்டர்ல நீங்க பதிவு பண்ண உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு மனநிலை என்ன? மகாராஷ்டிரால போய் இந்த சேட்டை பண்ண முடியுமா? தமிழ்நாடுன்னு சொன்னா பிரிவினைவாதத்தை தூண்டுதுன்னு ஒரு கூட்டத்துல போய் பேசுறாங்க. மகாராஷ்டிரானா என்ன சார் அர்த்தம்? சொல்லிட்டு பாம்பே விட்டு வெளியே வந்துருவாங்களா இவங்க? அப்ப தமிழனா உங்களுக்கு தொக்கா? அப்படி என்ன சார் உங்களுக்கு எரிச்சல்? அப்படி என்ன வேட்கை உங்களுக்கு? அரசியல் அடிப்படையில கண்ட பொய்ய சொல்றதெல்லாம் பேச முடியாது. அதுக்கு என்ன சார் பண்றது? சவர் இருந்தா சவர்ல போய் முட்டிக்கோங்க. திமுக பொத்தி பொத்தி வைங்கன்னு நான் சொல்லல, தாராளமா கிளிங்க, விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. வெளியில வந்து செய்யணும். அதை அந்த மாண்பை கெடுக்க கூடாது. நேத்து நானும் கூட மரபுகள்ல சரி, அப்ப தமிழ் தாய் வாழ்த்து எப்ப பாடுவீங்க? அதுக்கு அடுத்தா தமிழ் தாய் அப்புறம் முடிக்கும் போது, சரி அப்ப முடிக்கும் போது இன்னொரு முறை தேசிக்குதுமா? சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சார்? இதே மரபுதான் தொடரும் அப்படின்னு அப்பா தொடரணும்னு நான் சொல்றேன். என்ன சார் வந்துச்சு உங்களுக்கு? நீ மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு, அவருடைய கால நீட்டிப்பும் இன்னும் அறிவி. ஆமா, இந்த மக்களை அவமரியாதை பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. இவங்க யார் நம்மள கேள்வி கேட்கறதுக்கு? இதுதானே சார் மனப்பான்மை? அது அப்படிப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுநருக்கு தார்மீகத்தை பத்தி, உரிமைகளை பத்தி, மரபுகளை பற்றி வணக்கம். இது தி டிபேட். நான் தினேஷ். சிறப்பு நேர்காணலில் இன்று நம்மோடு இணைந்திருப்பவர் மூத்த பத்திரிகையாளர் திருமிகு SP லட்சுமணன் அவர். சார் வணக்கம். சார் வணக்கம். ஆளுநர் ஒரு தடவை அசம்பிளிக்கு வராரு, அவர் வரும்போது அவர் விரும்புற மாதிரி செய்ய வேண்டியதுதானே? ஒரு தடவை தேசிய கீதத்தை முன்னாடி இசைச்சிட்டா என்ன தப்பு அப்படின்னு தேமுதிகவின் தலைவராக இருக்கக்கூடிய பிரேமலதா விஜயகாந்த் கேள்வி எழுப்பியிருக்காங்க. அதுல இருந்து தொடங்கணும்னு நினைக்கிறேன். ஒரு தடவை வராரு, இது ஏதோ தனிப்பட்ட விருப்புக்கான இடம் அது அல்ல. ஆளுநர் கலந்து கொள்ளுற நிகழ்வுகளில் எப்படி நடந்துக்கணும், மரபுகள் சூழ்ந்த நபர் தான் ஆளுநர், அதை யாருமே மறுக்கலை. அதை விட மேலானது சட்டமன்றத்துக்குன்னு இருக்கிற மரபு, அந்த ப்ரெமிசஸ் இருக்குல்ல, அங்கே ஸ்பீக்கர் தான் ராஜா. அவரும் எனக்கு தேசிய கீதத்து மேலாம் நம்பிக்கை இல்லை, தேசிய கீதம்லாம் இனிமேல் வேணாம் அப்படின்னு சொல்கிற உரிமை ஸ்பீக்கருக்கு இருக்குது. அப்படி தான் நடந்தால் கூட நம்ம விமர்சிக்கலாம். தேசிய கீதத்துக்கு இங்கே இடமே இல்லைன்னு யாரும் சொல்லலை. அப்போ தமிழ் தாய் வாழ்த்தை எப்போ பாடுறது? என்னைக்காவது இந்த சர்ச்சை ஆரம்பிச்சு கிட்டத்தட்ட 2 வருஷம், இது 3வது வருஷம்னு நினைக்கிறேன். தமிழ்தாய் வாழ்த்தை இப்போ பாடுங்க, தேசிய கீதத்தை பாடுங்கன்னு ஆர்டர் படி தமிழ்தாய் வாழ்த்து முக்கியத்துவப்படுத்தி ஆளுநர் என்னைக்காவது சொல்லியிருக்கிறாரா? நான் அதை அவமதிக்க விரும்பல, வரி மாறாம வார்த்தை மாறாம பாடுங்க, அதெல்லாம் எதுக்கு? அப்ப தமிழ்நாட்டு மரபை நீங்க எப்பதான் காப்பாத்துவீங்க? இந்த மரபை எப்பதான் மதிப்பீங்க? அப்படி என்ன சார் உங்களுக்கு எரிச்சல்? அப்படி என்ன வேட்கை உங்களுக்கு? அப்படியே தவறுகளை பூரா திருத்தி கலைச்சிட்டீங்களா? தனிப்பட்ட விருப்பம்னா ஏதோ இதை கொடுங்க, ஒரு காஃபி கொடுங்க, அதான் டீ கேட்குறாரு. எவ்வளோ நேரப்பா டீ கேட்டே இருக்கார், டீயை கொடுக்காம இருக்கிற மாதிரி கொடுக்குற விஷயம் இது இல்லை. 91 இருக்குங்கிறீங்க. அதுக்கு முன்னாடி என்ன பண்ணீங்கன்ற எதுவுமே நடக்கல. சரி, 91 34 வருஷமா நடக்கிற மரபை ஏன் மாற்றணுன்றதுக்கு ஏதாவது ஒரு காரணம் சொல்றாரு ஆளுநர், நியாயமான காரணம், நம்மளும் சேர்ந்து கூட ஆதரிப்போம். என்னப்பா கவர்னர் கேட்கறது நியாயம் தானேன்னு? இல்லை, கவர்னரோ குடியரசுத் தலைவரோ எந்த ஒரு அரசு நிகழ்ச்சிகளுக்கு போகும்போதும் அவங்களுடைய முறைப்படி, விதிகள் படி அவங்களுடைய நிகழ்ச்சிக்கு முன்னாடியும் நிகழ்ச்சி முடியும். இது அரசு நிகழ்ச்சி, அது ஒரு வாதத்துக்காக ஏத்துக்கிட்டா கூட அது அரசு நிகழ்ச்சிகளுக்கு தான் பொருந்தும். இது அரசு நிகழ்ச்சி அல்ல, சட்டமன்ற நிகழ்வு. சட்டமன்றத்துக்குன்னு மாண்பு இருக்கு, மரபு இருக்கு, அதுக்குன்னு ஒரு தனி கலாச்சாரம் இருக்கு, நடைமுறைன்னு ஒன்று இருக்கு. சரிதானா? மரபுன்னு பேசுறீங்களே, இப்போ துணை சபாநாயகன் ஒரு பதவி இருக்கு, 2 டேர்ம் அதை நிரப்பாம வச்சிருக்கீங்களா? அதுக்கு கொஞ்சமாவது யாராவது வெக்கப்படுறாங்களா? நாடாளுமன்றத்தில் யாரும் கேட்கல. எதிர்கட்சி கேட்குறாங்களே, காங்கிரஸ் கேட்டாங்களே இது நிரப்புங்கன்னு. ஏன் உங்களுடைய தோழமை கட்சி எதிர்கட்சின்னு அந்தஸ்தில் கூட கொடுக்கலையே? ஏன் கொடுக்க மாட்டீங்க? ஒரு வரும்ல, அந்த மாதிரி விஷயங்கள் எல்லாம் செய்ய தவறிட்டு இது காரணமே இல்லாம அரசியலமைப்பு சட்டப்படி இது ஆளுநருடைய கடமை. ஆர்டிகல் 176 அதை தான் வலியுறுத்துது, உங்களுக்குன்னு இருக்கிறது தான். ஆமா, அரசு எழுதி கொடுக்கறது தான் படிக்கணும். நேற்று துரைமுருகன் சொன்னதும் அதானே, சென்னாரெட்டியை திரும்ப பெறணும்னு சொன்னதை சென்னாரெட்டி படிக்கிறார், வேற வழி இல்லை. உங்களுக்கு ஆசை இருந்தா நீங்க சொல்றதுதான் படிக்கணும்னா, நான் ஏற்கனவே ஒரு சொன்னேன், வேலைச்சேரில தேர்தலில் நில்லுங்க, ஜெயிச்சு வாங்க, உங்களை ஒருத்தர் முதலமைச்சர் ஆகட்டும், நீங்க சொந்த உரையை எழுதுங்க, உங்க உரையை தான் அப்ப இருக்க ஆளுநர் படிக்கணும். யாரும் மறுக்கலையே. கவுன்சில் ஆஃப் மினிஸ்டர்ஸ் தயாரிக்கிற உரைதான் ஆளுநர் உரைங்கிறதுக்கு அரசியல் அடிப்படையில கண்ட பொய்ய சொல்றதெல்லாம் பேச முடியாது. அதுக்கு என்ன சார் பண்றது? சவர் இருந்தா சவர்ல போய் முட்டிக்கோங்க, வேற வழி இல்ல. அதெல்லாம் வாசிச்சுட்டு அரசியல் பேசுற ஆளுநர் வெளியில வந்து, அல்லது ராஜ்பவன்ல ஒரு பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி, ஒரு சம்பிரதாயத்துக்காக அரசியல் சட்ட கடமையை நான் நிறைவேற்றிட்டேன், ஆனால் அதில் சொல்லப்பட்ட இந்தந்த விஷயம் எல்லாம் எனக்கு உடன்பாடு இல்லை, கிளின்னு கிளிக்கட்டுமே, அதான் அரசியல் பேச ஆரம்பிச்சிட்டீங்களே,
திமுகவை பொத்தி பொத்தி வைங்கன்னு நான் சொல்லல, தாராளமா கிளிங்க, விமர்சிக்கிறதுக்கு 1000 விஷயம் இருக்கு. வெளியில வந்து செய்யணும். அதை அந்த மாண்பை கெடுக்க கூடாது. நேத்து அவர் கடமை அவர் செய்யல. இப்போ தேசிய கீதங்கிறது மரபு விதி, ஆனால் அரசியல் சட்டம்ங்கிறது சட்டப்படி செய்ய வேண்டிய கடமை. கண்டிப்பா நீங்க செஞ்சாகணும். அதை செய்யாம ஓடுறாரு, எந்த வகையில சார் ஏத்துக்க முடியும்? இல்ல மரபுகளே அரசியலமைப்பு சட்டமே மாற்றத்துக்கு உட்பட்டதாங்கும் போது சில விஷயங்கள் மாற்றத்துக்கு உட்பட்டனா நாடாளுமன்றத்தினுடைய 2 அவைகளை கூட்டி மாத்துங்க. பாதி மரபு மாத்த முடியற ஒரு விஷயம் தான். ஏது நான் அதை தான் கேட்கிறேன். இவ்வளவு ஆசைப்படுறீங்களே ஏன்? விளக்கத்தை சொல்லுங்க, ஒரு நியாயத்தை சொல்லுங்க. அப்ப 2 முறை தேசிய கீதம் பாடணும். தேசிய கீதத்தையும் அரசியலமைப்பு தேசிய கீதத்துக்கான புகழையும் அரசியலமைப்பு சட்டத்தையும் காக்கணுங்கிற ஒரு அப்படி காக்கணும்னு இருந்தா அது அவ்வளவு தூரம் மதிச்சிருந்தா நான் கடைசி வரைக்கும் உட்கார்ந்து அதுக்கும் மரியாதை செலுத்திட்டுல வெளியே போய் இந்த கலாட்டா பண்ணிருக்கணும். அவரு தன் கடமையை மறந்த ஒருத்தர் வேற எதை பத்தி சுட்டி காட்டுற தார்மீக தகுதி இருக்கா இல்லைங்கிறது என்னுடைய பார்வை. அந்த தகுதியவே அவர் இழந்துட்டாரு. உங்களுக்கு இருக்கிற ஒரு வேலையை கூட ஒழுங்கா செய்யாம நீங்க எதை சுட்டி காட்டி எதை திருத்த போறீங்க? கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எழுதுறீங்களே, சேட்டை தான் அதெல்லாம். பாரத்ங்கிற வார்த்தை கான்ஸ்டியூஷன் இருக்கு. கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரத்னு எங்கேயாவது புக் பார்த்திருக்கீங்களா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியாவா கான்ஸ்டியூஷன் ஆஃப் பாரதா? கான்ஸ்டியூஷன் ஆஃப் இந்தியா. சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் இந்தியாவா சீஃப் ஜஸ்டிஸ் ஆஃப் பாரதா? பிரைம் மினிஸ்டர் ஆஃப் இந்தியாவா பிரைம் மினிஸ்டர் ஆஃப் பாரதா? அப்போ நடைமுறையில இல்லாத ஒரு வார்த்தையை கொண்டாந்து அதிகாரப்பூர்வமான ட்விட்டர்ல நீங்க பதிவு பண்ண உங்களுக்கு எவ்வளவு எரிச்சல், எவ்வளவு என்ன சொல்றது, அது என்ன மனநிலை, என்ன சைக்குது? உங்க நோக்கம் என்ன? பாரதம் சொன்னா என்ன தப்புன்னு கேள்வி சொல்ற இடத்துல பாரத மாதான்னு சொல்றதா சார் நல்லா இருக்கும். நானும் அதை ஆதரிக்கிறேன் சார். கான்ஸ்டியூஷன்ல என்ன சார் இருக்கு? சட்டத்துல என்ன சார் இருக்கு? அதன்படிதானே நம்ம நடந்துக்கணும். பாரத மாதா யாரும் இந்திய மாதான்னு சொல்லுங்கன்னு யாராவது சொல்றோமா? சொன்னா கூட நல்லா இருக்காது. பாரத மாதாங்கிற வார்த்தை தான் சொல்றதுக்கு நமக்கே சந்தோஷமா இருக்கும். பாரதங்கிற வார்த்தை கெட்ட வார்த்தை இல்லை. நான் எதை கேட்கிறேன், அரசியலமைப்பு சட்டப்படி பதவியில் இருக்கிற ஒருத்தர் அதிகாரப்பூர்வமாக பயன்படுத்துற வார்த்தையில பாரத்தை சேர்க்கலாமா? இன்னும் அது நிறுவப்படாத போது சரிதானா? அதேதான் இவர் ஒரு வருஷம் முன்னாடி தமிழ்நாடுன்னு சொல்லாதீங்கன்னு சொன்னார். அப்பயும் நம்ம கோவப்பட்டோம். நானே பல நேரங்களில் தமிழகம்னு தான் சொல்லுவேன். அதுவும் கெட்ட வார்த்தை இல்லை. ஆனா அதிகாரப்பூர்வமா இருக்கிற வார்த்தையை அதிகாரப்பூர்வ அழைப்பிதழ்கள்ல தவிர்க்கணும்னு சொல்றதா சேட்டைன்னு நான் சொன்னேன். இப்படி தனிப்பட்ட சுய வெறுப்புகளுக்காக மாண்புகள் நிறைந்த அந்த சபையை அவமதிக்கிறதன் மூலமா தமிழ்நாட்டு மக்களையும் அவமதிக்கிறார். அதை ஒரு தடவை செஞ்சா மன்னிக்கலாம், மறக்கலாம், 2வது தடவை செய்தார், 3வது தடவை செய்தார். அப்ப இந்த ஆளுநருக்கு ஒரு பாடம் புகட்டணும். தெலுங்கானால பண்ண மாதிரி இந்த கூட்டத்தொடரை முடிக்காமலேயே வச்சிருந்து, கூட்டத்தொடரை முடிச்சாதான் இன்னொரு தொடரை தொடங்குறதுக்கு ஆளுநருடைய அனுமதி தேவை. அதுவும் ஃபார்மாலிட்டி தான். தொடங்கினது அப்படியே வச்சிருந்து முடிக்காதீங்க. அடுத்த வருஷம் நிஜமாக சொல்றேன், எதிர்கால தமிழ்நாட்டுக்கு திமுக நல்ல பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு போகணும். நாளைக்கு அவங்களே கூட ஆட்சிக்கு வரட்டும். நாளைக்கு வரப்போற ஆளுநர்களுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும். நாம் அரசியலமைப்பு சட்டப்படி நமக்கு இருக்கிற எல்லைகளை தாண்டினால், அந்த வரம்பை மீறினால் நமக்கு என்ன மரியாதை அந்த மாநிலத்தில் கொடுக்கப்படுங்கிறது நம்ம ஒரு இடம் காட்டணுங்கிற. தெலுங்கானால என்ன சார் குறைஞ்சு போச்சு? அங்கேயும் தான் பட்ஜெட் போட்டாங்க, சம்பளம் கொடுத்துட்டு தான் இருக்கிறாங்க. இது கிடையாது சார். இன்னைக்கு இது ஊர் முழுக்க ஆர்ப்பாட்டம் நடக்குது. இது அரசியல் நிகழ்வு. ஒரு அரசியல் கட்சியை தன் கடமையை செஞ்சு ஆளும் கட்சியாக திமுக என்ன செய்யணும்னா, இந்த கூட்டத்தொடரை முடிக்காதீங்க, ஒரு தடவை அந்த பாடத்தை கத்துக் கொடுங்க. இப்படிப்பட்ட ஆளுநர்கள் தாங்கள் திருந்துறதுக்கு ஒரு வாய்ப்பா அது இருக்கும். எதிர்கால தமிழகத்துக்கு அது நல்லதா இருக்கும். முன்னாடியே நான் டிஸ்கஸ் பண்ணேன். எனக்கு இந்த மாதிரி நான் தேசிய கீதத்தை முன்னாடி இசைக்கணும்னு நான் கேட்டுக்கிட்டேன். அசம்பிளிக்குள்ளேயே ஒரு தடவை நான் வந்து ரெக்வெஸ்ட்ங்கிற வார்த்தையை பயன்படுத்துறேன். ரெக்வெஸ்ட்னா என்ன சார் அர்த்தம்? ஏற்றுக்கொள்ளப்படலாம், மறுக்கப்படலாம். முடிவை ஏத்துக்கிறவன் தான் அறிவுள்ள யார் செய்யற வேலையும் அதுதான். முடிவை ஏத்துக்கணும். ஆர்டர்னா ஏன் நீ ஆர்டரை ஏத்துக்கல, ஒத்துக்கிடல, அமல்படுத்தல, நீங்க தண்டனை கொடுக்கலாம், நடவடிக்கை எடுக்கலாம். ரெக்வெஸ்ட்னாருடைய அர்த்தம் புரியாது அவங்களுக்கு. வேண்டுகோள் வைக்கிறீங்க. ஏற்பதும் ஏற்க மறுப்பதும் சபாநாயகருடைய உரிமை. தேசிய கீதத்தை அவமதிச்சுட்டாங்க. எங்க அவமதிச்சாங்க? தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொன்னாங்களா? சொல்லுங்க சார். சரி, பிராக்டிக்கலா யோசிப்பா சார். மரபெல்லாம் ஒரு பக்கம் இருக்கு. நானும் கூட மரபுகள்ல ஒரு சரி. அப்ப தமிழ் தாய் வாழ்த்தை எப்ப பாடுவீங்க? அதுக்கு அடுத்தா தமிழ் தாய் அப்புறம் முடிக்கும் போது சரி, அப்ப முடிக்கும் போது இன்னொரு முறை தேசிய கீதமா? சின்ன பிள்ளைங்க விளையாட்டா சார் அது? அப்படி என்ன சார் உங்களுக்கு இந்த சில்மிஷம்? சட்டமன்றத்துக்குன்னு ஒரு மரபு இருக்குன்னா அதை மதிச்சுட்டு போறதான நீங்க அதை நம்பி அதை மதிச்சுதானே ஒரு மாநிலத்தில் ஆளுநரா பாருக்கிறீங்க. மகாராஷ்டிரால போய் இந்த சேட்டை பண்ண முடியுமா? தமிழ்நாடுன்னு சொன்னா பிரிவினைவாதத்தை தூண்டுதுன்னு ஒரு கூட்டத்துல போய் பேசுறாங்க. மகாராஷ்டிரானா என்ன சார் அர்த்தம்? சொல்லிட்டு பாம்பே விட்டு வெளியே வந்துருவாங்களா இவங்க? நான் மிரட்டல, அந்த மக்களுடைய உணர்வு அப்படி. சொல்லி பாருங்களேன். இதே வானதி அகில இந்திய பிஜேபி மகளிர் அணி தலைவியா தானே இருக்காங்க. மகாராஷ்டிராவில் ஒரு பிரஸ் மீட் வச்சு மும்பையில் ஒரு பிரஸ் மீட் வைக்கட்டும்.
மகாராஷ்டிரா என்பது ராஷ்டிரம் என்றாலே அது பிரிவினையை தூண்டுகிறது, ராஷ்டிரம் என்ற சொல்லை மாற்றணும் சொல்லிட்டு ஏர்போர்ட்டுக்கு வர முடியுமா அவங்களால? வர விடுவாங்களா? அப்ப தமிழன்னா உங்களுக்கு தொக்கா? என்ன சார் அநியாயம் இது? தமிழ்நாடு சொல்றவங்களுக்கு எதுக்கு சார் எரியுது? நம்மளும் இல்லாத வார்த்தையை சொல்லல. சட்டமன்றத்துல தீர்மானம் நிறைவேற்றி, நாடாளுமன்றத்துல அது போய் நிறைவேற்றி, அரசமைப்பு சட்டத்துல தமிழ்நாடுங்கிற பேரை ஏற்றுன ஒரு விஷயத்தை மாத்தணும்னு ஒரு பொது மேடையில சொல்லிட்டு போயிடுவீங்களா நீங்க? இந்த சில்மிஷங்கள்லாம் செய்யறது ஒரு ஆளுநர் செய்யறதா நமக்கு பெரிய பிரிவினைவாத எண்ணங்கள் கொண்டவங்க தான் இவங்க. அதனாலதான் தேசிய சார் அதெல்லாம் ஒரு காலம். அது அண்ணா இருக்கிற பத்தி தூக்கி போட்டு போயிட்டாரு. என்னத்துக்கு நீங்க பழசு பிடிச்சு தொங்குறீங்க? அப்ப ஆர்எஸ்எஸ் உடைய பழைய வரலாறுகளை பேசலாமா? சொல்லுங்க சார். அந்த ஆர்எஸ்எஸ்ல ஒரு சிலர் செஞ்ச சில்மிஷங்களை பேசலாமா? ஆர்எஸ்எஸ் எவ்வளவோ நல்ல விஷயம் செஞ்சுட்டு இருக்கு. அதையெல்லாம் விட்டுட்டு 2 பேர் செஞ்ச சில்மிஷத்தை எடுத்து பேசினா நீங்க ஒத்துப்பீங்களா? சொல்லுங்க. என்ன வகையில இதெல்லாம் அரசியல். அண்ணாமலை பேசலாம் சார், ஆளுநர் பேசலாமா? அவசர நிலை பிரகடனம் போல தெரியுதுங்கிறார். அந்த வீடியோக்கள் இப்படி பண்றாங்க வைக்கிறாங்க. உங்களுக்கு எதுக்கு இந்த வேலை? ஏன் வழக்கம் போல அண்ணாமலை கொடுத்து விடுங்க, அண்ணாமலை சொல்லட்டும். அண்ணாமலை தாராளமா கிழிச்சு. ஆளுநர் இந்த வேலையை செய்யக்கூடாது. அவர் அசம்பிளிக்கு வந்து அவருடைய உரை தொடர்பான விஷயங்கள் விவாதத்துல வந்துட்டு இருக்கும் போது அந்த லைவ் பத்தின ஒரு விஷயத்தை அப்ப நீங்க யோக்கியமா நேர்மையா இளைய தலைமுறைக்கு, புதிய தலைமுறைக்கு, எதிர்கால சந்ததிக்கு நல்ல பாடத்தை கத்துத்தர மாதிரி நடந்துக்கிட்டீங்களா நேத்து? ஒரு அரசமைப்பு சட்டத்தின் கடமையை அரசமைப்பு சட்டத்தின் உயர் பதவியில் இருக்கிற ஒருத்தர் மீறாங்கிற தப்பான பாடத்தை கற்றுக் கொடுத்துட்டு அதை ஏன் காட்டலன்னு கேட்குறீங்களா? உங்களுக்கு வெக்கமா இல்லையா? அப்படி ஒரு பாடம் தேவையா இந்த அரசுக்கு, இந்த மக்களுக்கு? சொல்லுங்க. நேரடி ஒளிபரப்பு பண்ணணுங்கிறதுல எனக்கு மாறுபட்ட கருத்து கிடையாது. வெட்டி ஒட்டுறாங்க. எடப்பாடி ஆட்சி, ஜெயலலிதா ஆட்சி, எல்லா ஆட்சியும் இந்த வேலை தான் பண்ணுவாங்க. தேர்தல் வாக்குறுதி யாருமே அதுக்கு விதிவிலக்கு இல்லை. மார்ச் 25 89 இருந்து இந்த வேலை நடந்துகிட்டு தான் இருக்கு. எது தேவை, எதை காட்டணும், எதை ஒழிக்கணும், எதை ஒழிச்சு வைக்கணும், எதை கிழிச்சு போடணும், எதை எரிக்கணும், அசம்பிளியில் இதெல்லாம் நடந்துட்டு தான் இருக்கு. யாரும் விதிவிலக்கு இல்லை. அது தனியா விவாதிக்கப்பட வேண்டிய ஒரு கருத்து. நீங்க பண்ண ஒரு தப்பான காரியம் தமிழ்நாட்டு மக்களுக்கு போய் சேரணும் ஆசைப்படுறீங்களா? உங்க நோக்கம் என்ன? தப்பா பண்ணிட்டு இருக்கிறார். 22ல 21ல பதவிக்கு வர்றார். ஆட்சியில் இருக்கிற தமிழ்நாட்டுல விவாதத்துல அந்த கேள்வியும் கேட்டிருந்தீங்க. 21ல வைக்காத கோரிக்கையை 22ல கூட வைக்கலையே. கோரிக்கையை 23 24 அப்ப வேற யாரும் சொல்லி கொடுக்குறாங்களா? அப்படி சொல்லி கொடுத்தா அந்த தூண்டுதலுக்கு எதுக்காக நீங்க ஆளாகிறீங்க? அப்ப எல்லாம் தோணலையா உங்களுக்கு? தேசிய கீதத்தை மதிக்கணும், கான்ஸ்டியூஷனை மதிக்கணும், அப்ப தோணலையா உங்களுக்கு? சரி, அதே கான்ஸ்டியூஷன் சொல்றாருல்ல, 3 பக்கம் தான். இவ்வளவு பெரிய புக்கா இருந்தாலும் கான்ஸ்டியூஷன் புக்ல 176க்கு 3 பக்கம் தான் இருக்கு, விளக்க உரையோட சேர்த்து. ரூல் இவ்வளவுதான். அதோட இன்ஃபரன்ஸ் எல்லாம் சேர்த்து ஒரு 3-4 பக்கம் தான் இருக்கு. எத்தனை இடம் படிச்சிருப்பாரு? அந்த உரையே அமைச்சரவை தயாரிக்கிற உரைங்கிற வார்த்தை இருக்கிறத அவர் மறக்கலாமா, மறுக்கலாமா? அப்போ பொய் சொல்லலாமா? இது நம்ம உரை இல்லைங்கிற குறைஞ்சபட்ச அறிவு அவருக்கு எந்த தனிநபருக்கு இருக்கணுமே, அந்த பதவியில் இருக்கிற யாருக்கும். உங்களுக்கு ஏன் இல்லாம போச்சு? மக்களை ஏமாத்தக்கூடாது சார். நீங்க அரசியல் பண்றதுக்கு 1000 இருக்கு சார். மரபுகளை கூட மாத்தணுங்கிறது எனக்கு மாறுபட்ட கருத்து இல்லை. சட்டத்தையே நீங்க காலில் போட்டு மிதிக்கிறீங்க. நீங்க எழுதி கொடுத்தாலும் படிக்கணும். ஆமா சார், அதுக்குதான் மக்கள் அவங்களை தேர்ந்தெடுத்திருக்காங்க. திமுக மேல எனக்கும் மாறுபட்ட கருத்து பல இருக்கு. மணிக்கணக்கில் கூட விமர்சிக்கலாம். மக்கள் ஓட்டு போட்டுக்கிறாங்க. அவங்க அமைச்சரை அமைச்சிருக்கிறாங்க. அமைச்சரவை தான் தயாரிக்க வந்த உரைய. உடனடியா இந்த கேள்வியை வானதி சீனிவாசனோ, அண்ணாமலையோ, RN ரவியோ அடிக்கடி போய் டெல்லி பார்க்குற அந்த RN ரவி பிரதமரை போய் பார்க்குறாரு, உள்துறை அமைச்சரை பார்க்குறாரு. சரிதானா? ஜனாதிபதி உரைய நீங்க தயாரிக்கிறீங்க, ஜனாதிபதியோட விருப்பப்படி தயாரிங்க. ஒரு நாள் போய் சொல்லுவாரா? அந்த துணிச்சல் இருக்கு RN ரவிக்கு? சார், அமைச்சரவை தயாரிக்க வேண்டாம், முர்முவை கூப்பிட்டு பேசுங்க, அவங்களுக்கு எது விருப்பமோ அதை செய்யுங்க சொல்ற துணிச்சல், அதுதான் ஆண்மையுள்ள ஒரு நபர் செய்யற காரியமா இருக்கும், நேர்மையான செயலா இருக்கும். சொல்லுவாரா? சொல்ல முடியுமா? அதுவும் தப்புதாங்கிற. ஏன்னா மோடி தலைமையிலான அமைச்சரவைக்கு தான் அந்த உரிமை இருக்கு. ஜனாதிபதி எதை வாசிக்கணுமோ அவங்க தான் அந்த முறையை தயாரிப்பாங்க. ஜனாதிபதி தன்னுடைய சொந்த விருப்பு வெறுப்புகளை எல்லாம் காட்ட முடியாது. காட்ட மாட்டாருங்கிறது வேற, காட்ட முடியாது. ஈவன் பிரணாப் முகர்ஜி கூட சில கேள்விகள் கேட்டார். அதை விட அப்துல் கலாமே தன்னை ஜனாதிபதி பதவியில் அமர்த்திய பிஜேபி செய்த காரியத்தை அப்துல் கலாம் கேள்வியா கேட்டார். மசோதாக்களுக்கு கேட்கிற உரிமை, அதிகாரம் அவருக்கு இருக்கு. ஜனாதிபதி உரையில இதெல்லாம் இருக்கணும், இது இருக்கக்கூடாதுன்னு சொல்ற அதிகாரம் அன்னைக்கு இருந்த கேள்வி கேட்க துணிச்சல் இருந்த அப்துல் கலாமுக்கே இல்லை, இருக்காது, இல்லைங்கிறது அவருக்கு தெரியும். அப்ப அங்கெல்லாம் திறக்காத வாய் இங்க வந்து திறக்குதுன்னா நீங்க அரசியல் பண்றீங்கன்னு அர்த்தம். அந்த அரசியல் கட்சிகள் செய்யட்டும் சொல்றேன். தமிழ்நாட்டு ஆண்ட திராவிட கட்சிகள்ல இப்ப தலைவராக இருக்கக்கூடிய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தின் தலைவர் எடப்பாடி பழனிசாமி அவர்கள் ஆளுநர் உரைய வேணும்னு எல்லாம் புறக்கணிக்கல. திமுக தான் அதை வந்து தடுத்துட்டாங்க. அது தப்பானது. அது திமுக மேல இருக்கிற கோபத்தை வேற மாதிரி காமிச்சிட்டார். திமுகவை கிளின்னு கிளிக்கலாம். இதே அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்திலேயே போட்டு கிளிக்கிறதுக்கு 1000 இருக்கு. ஒரே ஒரு விஷயம் மட்டும் ஆளுநர் குறித்து,
அவரு சட்டப்பேரவையிலேருந்து வெளியே வந்த அடுத்த நொடி ட்வீட் வருது. அந்த ட்வீட் உடனடியா நீக்கப்படுது. அதுல வந்து குடியரசுத் தலைவருக்கு நாடாளுமன்றத்துல என்ன நடக்கும்னு சொல்றாரு. இன்னொரு ட்வீட்டை உடனடியா போட்டு மற்ற அசம்பிளிஸ்ல எல்லாம் இதுதான் நடக்குது. அதையும் தான் இங்க ஃபாலோ பண்ணுங்க நான் சொல்லிக்கிட்டு இருக்கேன் அப்படின்னு குறிப்பிடுறாரு. அந்த பாயிண்ட்ல வேலிடிட்டி இல்லைன்னு நினைக்கிறேன். இல்ல சார், அவர் சொன்ன வார்த்தை சரியா இருக்கலாம். உங்க நோக்கம் என்ன, உங்க எதிர்பார்ப்பு என்னன்னு சொல்லுங்க. மற்ற மாநிலங்கள் இல்லைங்கிறத எடுத்துட்டு வர்றீங்களே, எல்லா மாநிலங்கள்லயுமா இல்ல ஏதாவது ஒரு மாநிலத்தையாவது பாடப்படுதான்னா அந்த எக்ஸ்டென்ஷன் நீங்க கொடுப்பீங்களா, கவனிப்பீங்களா மாட்டீங்களான்னு ஒண்ணு. இங்க இருக்கிற மரபை ஏன் மாத்த நினைக்கிறீங்கிறதுக்கு ஒரு நியாயமான காரணம் சொல்லுங்க. தமிழ்நாட்டுக்கு தான் நீங்க ஆளுநர். இங்க இருக்கிற மரபுகளை, மாண்புகளை, கலாச்சாரத்தை, பண்பாட்டை காப்பாத்துறது தானே உங்களுடைய கடமை. நான் அதை காப்பாத்துவேன்னு சொல்லி தானே உறுதிமொழி எடுத்துக்கிறீங்க. எதுக்கு மாத்த நினைக்கிறீங்க? அப்ப 22ல எதுக்காக மௌனமா இருந்தீங்க? 23லயும் வாசிச்சிங்களே, ஏன் வாசிச்சு தானே வெளில போனீங்க. சில வார்த்தைகளை உங்க வார்த்தைப்படி ஆசைப்படி சேர்த்துக்கிட்டு இருந்த சில வார்த்தைகளை தவிர்த்துட்டு வாசிச்சு தானே வெளியில போனீங்க. நான் திரும்ப சொல்றேன், வாசிச்சுட்டு அவர் இந்த விமர்சனங்களை வச்சிருந்தாருன்னா விவாதத்தை கிளப்பி இருக்கிறேன் அப்படின்னு சொல்ல. அப்ப கூட ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். இந்த ரெக்வஸ்ட்ங்கிற வார்த்தை சரியான வார்த்தை தான். ரெக்வஸ்ட் தான் பண்ண முடியும். ஏற்றுக்கொள்வதும் மறுப்பதும் இந்த அரசின் கடமை, சபாநாயகருடைய உரிமை, அவங்களுடைய அதிகாரம். அது உங்க அதிகாரத்தை வந்து யாராவது தலையிட முடியுமா? நான் திரும்ப சொல்றேன், நியாயமான காரணம் ஒண்ணு இல்லாத வரைக்கும் ஆளுநர் பண்றது அரசியல் சேஷ்டை தான். இதே மரபுதான் தொடரும் அப்படின்னு அப்பா தொடரணும்னு நான் சொல்றேன். என்ன சார் வந்துச்சு உங்களுக்கு? என்ன தேசிய கீதத்தை பாட மாட்டேன்னு சொன்னாங்களா? ஒட்டுண்ணி மாதிரி ஒட்டிக்கிட்டு இருக்காரு. அவருடைய கால நீட்டிப்பும் இன்னும் அறிவிக்கல. இவர் வந்து அவரா ராஜா. ஆமா, இந்த மக்களை அவமரியாதை பண்ற மாதிரி தான் நடந்துட்டு இருக்காரு. ஒரு எக்ஸ்டென்ஷன் ஒரு லெட்டர் வந்திருக்கா, ஒரு அறிவிப்பு செய்யல. அப்படின்னா சார் ஜனநாயகத்தை மதிக்கிற லட்சணத்தை பத்தில இது என்னைக்காவது அந்த கவர்னர் முதல்ல கேள்வி கேட்டிருக்காரா? என்னுடைய பதவி காலம் முடிஞ்சிச்சு கேட்ட என்ன சொல்லுவாங்க, அந்த ஆர்டர்ல வாரண்ட்ல இருக்கும் ஒரு போட்டுட்டு அல்லது அன்டில் ஃபர்தர் ஆர்டர்ஸ் ஒரு வார்த்தை இருக்கும். அதை சொல்லிக்கிட்டு இருக்கீங்கிறது ரைட்டு தான். எல்லா மாநிலங்களுக்கும் உத்தரவுகள் வந்துட்டு இருக்குல்ல, ஆளுநர் மாற்றம், புதிய நியமனம் எல்லாம் வருது இல்ல. உங்க பதவிக்காலம் முடிஞ்சிருச்சுன்னு தெரிஞ்ச பிறகு அடுத்து ஆளுநர் வரும் வரைக்கும் ஒரு பதவியில் தொடர்பான ஒரு அறிவிப்பு செய்யறதுல உங்களுக்கு என்ன அப்படி என்ன கஷ்டம்? அப்படின்னா நீங்க ஜனநாயகத்தை துச்சமா மதிக்கிறது. மக்கள் இவங்க யார் நம்மளை கேள்வி கேட்கறது? இதுதானே சார் மனப்பான்மை. அது அப்படிப்பட்ட ஒரு வட்டத்துக்குள்ள உட்கார்ந்துட்டு இருக்கிற ஆளுநருக்கு தார்மீகத்தை பத்தி, உரிமைகளை பத்தி, மரபுகளை பற்றி பேசுகிற உரிமை கிடையாது கிடையாது கிடையாது. நிறைவா முதல் முறையாக ஆளுநர் அசம்பிளியில் இப்படி ஒரு விஷயத்த பண்ணும்போது நீங்க ஒரு பேட்டியில ஒரு விஷயத்தை குறிப்பிட்டிருந்தீங்க. முதுகெலும்புள்ள முதல்வராக செயல்பட்டு இருக்கிறார் அப்படின்னு சொல்லியிருந்தீங்க. தொடர்ந்து அடுத்தடுத்து முன்னவர் துரைமுருகன் அவர்கள் நேற்று வரைக்கும் அவருடைய செயல்பாடுகளை விமர்சித்து அதற்கான உரிய நடவடிக்கைகளை எடுத்திருக்காங்க. ஓவராலா கவர்மெண்ட் ஆளுநருக்கு எதிராக செயல்படுற விதத்துல அதே முதுகெலும்போட தொடர்ந்துட்டு இருக்காங்கன்னு நீங்க நினைக்கிறீங்களா? இல்ல, ஒரு தவறு ஒருத்தர் செய்யறாருன்னா அதை பெருந்தன்மையா நினைச்சு நடந்துகிட்டு மன்னிக்கிறது ஒரு பக்கம். ஆனால் ஒருத்தர் தொடர்ந்து தவறு செய்யறாரு, அரசியல் ரீதியா திமுக திட்டுறாருன்னா அது உங்களுடைய சொந்த பகை. ஆனால் தமிழ்நாட்டு மக்களுடைய உணர்வுகளை சீண்டி பாக்குற மாதிரியே ஒருத்தர் தொடர்ந்து செய்யறாருன்னா அவர்கிட்ட நீங்க நாகரிகமா நடந்துக்க கூடாது. இது பத்தாது, பொறுப்புல இருக்காரு. இருக்கட்டும் சார், என்ன சட்டையை பிடிச்சா இழுக்க சொல்றோம் இல்ல கணத்துல அறைய சொல்றோமா? அவருக்கு உரிய பதிலடி அவர் பாஷையிலே கொடுக்கணும். தெலுங்கானா மாநிலம் அதற்கு ஒரு முன்னுதாரணமா இருந்திருக்கு. அடுத்த கூட்டத்தொடர் இது மாதிரி ஜனவரியில் நடக்கிற போது இவரை அழைக்க கூடாததற்கு என்னவெல்லாம் செய்யணுமோ அதையெல்லாம் செஞ்சாதான் அந்த அரசியல் ஆளுமை, அதாவது மற்ற விஷயங்கள் ஆளுமை நிரூபிச்சிட்டார். 2-3 பொது தேர்தலில் பெரும் வெற்றியை ஈட்டிட்டார். கூட்டணியை தக்க வச்சுக்கிறதுக்கே அதுக்கு ஒரு திறமை வேணும், அதெல்லாம் ரைட்டு. அது மட்டுமே இல்லை. நீங்க திமுக தலைவரா பல நேரங்களில் தோத்துருக்கீங்கன்னு நான் சொல்லுவேன். திருநெல்வேலி மேயர் எலெக்ஷன் நடந்த போது 10 ஓட்டு மாறி போயிருந்தா ஸ்டாலினுடைய கன்னத்துல அரசியல் ரீதியாக அரைஞ்ச மாதிரி இருந்திருக்கும். அது திமுக வேட்பாளர் தோக்குறதுக்கு அவ்வளோ ஒரு நெருக்கத்துல வந்துட்டாங்க சார். அந்த கவுன்சிலரை இன்னைக்கு வரைக்கும் கட்சி விட்டு நீக்கல. இது ஆளுமை நான் எப்படி சொல்லுவேன்? திமுக தலைவர் ஆளுமை மிக்க தலைவர்னு இந்த ஒரு பாயிண்ட் வச்சு நான் எப்படி சொல்லுவேன்? கோட்டுப்புறத்தில் அந்த வட்டச்சாளர் மேல இன்னைக்கு வரைக்கும் நடவடிக்கை, பல நேரங்களில் ஒழுங்கு நடவடிக்கை முரசெல்ல வந்துகிட்டே இருக்கு. அதெல்லாம் வழக்கமா லஞ்சம் வாங்கினது, ஊழல் பண்ணது, மணல் கொட்டின வீட்டில் போய் காசு கேட்டது, இப்படிலாம் நீக்கிக்கிட்டு இருக்கிறாங்க. அரசியல் பாடம்னு கற்றுக் கொடுக்கணும் சார். மற்றவனுக்கு நம்ம கட்சியிலே தப்பு செய்யறவனுக்கு இது ஒரு பாடமா இருக்கணும்னு அந்த பொலிட்டிக்கல் மெசேஜை கொடுக்கிற நீக்கம் இந்த ஆட்சியில் நடக்கவே இல்லை. இதை செய்யாத ஸ்டாலினை நான் எப்படி ஆளுமை மிக்க திமுக தலைவர் நான் எப்படி சொல்லுவேன்? ஸோ இது கட்சி ரீதியா செய்ய வேண்டியது. அரசியல் ரீதியா இந்த ஆளுநருக்கு பாடம் புகட்டணும். பிஜேபியிடம் பல நேரங்களில் திமுக மென்மையா நடந்துகிட்டு இருக்குங்கிறத மறுக்கவே முடியாது. அதுக்கு பல ஆளுநரே டிவிஷன் பாலிடிக்ஸ்க்கு ஹெல்ப் பண்ணிட்டாரு. அண்ணா யூனிவர்சிட்டி இல்ல, அது சிலருடைய பார்வையா இருக்கலாம். அப்படிலாம் டைவர்ட் பண்ணி திமுகவோட சேர்ந்துகிட்டு அண்ணா யூனிவர்சிட்டி விஷயத்தை மாத்த நினைச்சா கூட மாத்த முடியாது. திமுகவினுடைய ஒமிஷனையும் மக்கள் கவனிச்சுக்கிட்டு தான் இருப்பாங்க. ஏன்னா இன்னைக்கு வரைக்கும் முதலமைச்சர் அதை பத்தி பெருசா வாய் திறக்கல. தார்மீக பொறுப்பை நான் ஏற்கிறேன்னு முதலமைச்சர் சொல்லியிருக்கணும் நான் எதிர்பார்க்கிறேன். சொல்லல, அதே தான் கவர்னரும் செய்யல.
அப்ப 2 பேரும் தப்ப மறைக்கிறதுக்காக இப்படி நாடகம் பண்ணாங்கன்னு சொல்லல. அப்படியே நாடகமா இருந்தால் உங்க நாடகத்த வேற இடத்துல வச்சுக்கோங்க. இந்த மரபுகள் நிறைந்த அந்த சபையை நீங்க களங்கப்படுத்தாதீங்கன்னு தான் நான் யாரா இருந்தாலும் கேட்டுக்குவேன். ஓகே சார். என்ன செய்ய போறாங்கன்னு பொறுத்து வந்து பார்ப்போம் சார். இவ்வளவு நேரம் உங்க நேரத்தையும் கருத்துக்களையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி சார். நன்றி.